வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம் மேட் மயோனைஸ் கிரீமியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல சூப்பரான டேஸ்ட்ல நம்ம வந்துட்டு ஃபிளேவர்டு மயோனைஸ் நம்ம செய்ய போறோம். மயோனைஸ் வந்துட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் நம்ம வந்துட்டு மயோனைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல இது ரொம்பவே காஸ்ட்லி. கொஞ்சம் இவ்வளோண்டு நீங்க வாங்கினீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா ஆகும் ஒரு சின்ன டப்பால வாங்குறதுக்கே. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான கிரீமி மயோனைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு பல் பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டு பல்லை இதில் சேர்த்திடலாம். முழுசாக போட்டோம்னா அரைப்படாது, அதனால தான் நான் நசுக்கி சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டையை நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லோ ஸ்பீட்ல நம்ம வந்துட்டு இதை அடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் அடிச்சிருக்கோம் இந்த முட்டையை. இப்போ வந்துட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த ஃப்ளேவரிங் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஆரிகனோட ஃப்ளேவர் பிடிக்கும், இல்லை தைம், ரோஸ்மெரி அந்த மாதிரி இட்டாலியன் ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இது வந்துட்டு கடுகு தூள். இது வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடுகை வந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்துட்டு நான் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி. இந்த கடுகு பொடியும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதையும் நம்ம ஒரு நிமிஷம் அடிச்சிடலாம். பாருங்க, மறுபடியும் ஒரு நிமிஷம் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 100 ml ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயிலோ இல்லை வேணால் சன்ஃப்ளவர் ஆயிலோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வாசனை இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியான வாசனை இல்லாத ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே விட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். ஒரு 1/4 வாசி ஆயில், ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை திரும்பவும் நம்ம இன்னொரு நிமிஷம் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, திரும்ப ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு போனோம் எல்லாம் சேர்த்திட்டு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஆயிலில் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அடிக்கணும். 100 ml இருந்து 125 ml வரைக்கும் இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு நம்ம இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு நிமிஷம் அடிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது நம்மளோட மயோனைஸ். எண்ணெய் ஊற்றி அடிக்க அடிக்க இது வந்துட்டு திக்காயிட்டே வரும். இப்போது அடுத்த பேட்ச் ஆயில் நம்ம விட்டுக்கலாம் இதில். இப்போ இது திரும்பவும் இன்னும் ஒரு நிமிஷம் அடிச்சுக்கலாம். பாருங்க, நல்லாவே ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. பாருங்க, ஒரு கிரீமியாக ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மயோனைஸ். இப்போ நம்ம மீதி இருக்கிற ஆயிலும் இதில் வந்து விட்டுடலாம். இப்போ எல்லா எண்ணெயும் விட்டுட்டேன். நான் விட்டது வந்து ஒரு 100 ml ஆஃப் ஆயில். இன்னும் கொஞ்சம் தேவைப்படலாம், ஒரு வேளை பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இதை மறுபடியும் இன்னொரு நிமிஷம் லோ ஸ்பீட்ல வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்ம வந்துட்டு எல்லா எண்ணெயும் விட்டு அடிச்சாச்சு. இந்த அளவுக்கு கிரீமியா இருக்குது. உங்களுக்கு இன்னுமே திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்க வந்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் வேணும்னா. நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லயே இதை வந்துட்டு எடுத்துட்டு போறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போறேன். இன்னொரு சஜஷன் என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கம்மியா செய்யுங்க. ஒரு முட்டை அந்த மாதிரி போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. தீர நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை இல்லை. எப்போ வேணுமோ அப்போ வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கம்மியா செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தீர்ந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண மயோனைஸை வந்துட்டு ஒரு கப்ல மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்கு, சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு அதே டேஸ்ட்ல இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த மயோனைஸ். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான செலவில் நீங்கள் வந்துட்டு மயோனைஸ் செஞ்சிடலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக செய்கிறோம். இது ஆயில் இவ்வளோ யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மல் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் விட்டு நீங்கள் இந்த மயோனைஸ் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு இது ஹெல்த்தியாகவே இருக்கும். நம்மளோட சூப்பரான க்ரீமியான மயோனைஸ் இப்போது வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்துட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 ரூபா கூட செலவாயிருக்காது இந்த அளவுக்கு மயோனைஸ் செய்யறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் மயோனைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.